அஜித்குமார் நெருங்கிய நண்பர். ஒரு சீக்வன்ஸில் அவர் அடிபட்டு எந்திரிச்சு வந்தது தான் மக்கள் பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் எத்தனையோ நாட்கள் இந்த இன்சிடெண்ட் இல்லாமல் ஒரு 4-5 தடவை அவருக்கு பைக்கில் ஸ்டண்ட் பண்ணும்போது அடிபட்டிருக்கு. அதில் எத்தனையோ நாட்கள் வழியில் இருந்த நாட்கள் எனக்கு தெரியும். அந்த மாதிரியான சில விஷயங்களும் நடந்திருக்கு. அதனால் அவர் மக்களுக்கு கன்வே பண்ணுறது ஒரு பாசிட்டிவான கன்வே பண்ணணும்னு பார்க்குறாரு. அது பீப்புள் ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது நீ விழுந்தாலும் நீ எந்திரிச்சு வரலாங்கிறது தான் மெசேஜ் ஒழிய நீ பைக்கில் இருந்து கீழே விழுந்து நீ இதெல்லாம் விழுந்தாலும் எந்திரிச்சு வந்துடலாங்கிற அந்த மெசேஜ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா லாட் ஆஃப் ஸ்டண்ட்ஸ், லாட் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ், அவருக்கு நிறைய சர்ஜரிஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டண்டிங் ஆக்டிவிட்டீஸில் இல்லை பைக் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸ்பைனில், முட்டியில், தோள்பட்டையில் ஆப்ரேஷன்ஸும் நிறையா பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் டைம்ஸ் இந்த லாஸ்ட் 10 to 15 இயர்ஸில் ஏகப்பட்ட சர்ஜரிஸ் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவர் இன்னைக்கு சர்வே பண்ணுறாருன்னா அது டாக்டர்ஸை பாராட்டணும். கண்டிப்பாக கடவுளுடைய அனுகிரகம் அண்ட் ஹிஸ் வில் பவர். அதர்வைஸ் இவ்வளோ ஆக்சிடென்ட்ஸ், இவ்வளோ இன்ஜுரிஸையும் தாண்டி அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரி கொடுக்கறதுங்கிறது ஒரு நார்மல் பர்சனுக்கு இட் இஸ் வெரி ரேர். ஈவன் நாங்கள் சில ஸ்டன் கோரியோகிராஃபர் கிட்ட, டான்ஸ் கோரியோகிராஃபர்ஸ் கிட்ட, ஜிம் ட்ரைனர்ஸ் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயம், உண்மையில இந்த மனுஷன் எப்படி இப்போ வரைக்கும் இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு, ஸ்டன் பண்ணுறாருன்னு எங்களுக்கு தெரியல. அவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷனுக்கு இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியலன்றாங்க. கேன் யூ ப்ளீஸ் எக்ஸாம்பிள் அதை பற்றி கொஞ்சம் விவரித்து சொல்ல முடியுமா? ஸ்பைனல் கார்டில் ஏற்பட்டிருக்க பிரச்சனை, அதுக்கு நடந்திருக்க அந்த ஆப்ரேஷன் பற்றி. அதாவதுங்க, அவருக்கு இப்போது சர்வைக்கல் ஸ்பைன், அதாவது கழுத்து பகுதியில் 2 லெவலில் டிஸ்கெக்டமி பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கிறதா அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க்கு பின்னாடி நகர்ந்து கைக்கு வரக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் ஏற்பட்டு அந்த டிஸ்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டார்சல் ஸ்பைன்னு சொல்லுவோம். இந்த நடுமுதுகு இருக்கக்கூடிய இதில் ஒரு போன் வளர்ந்து அதுவும் நரம்பு மண்டலத்தை அழுத்தி லெமனெக்டமி பண்ணியிருக்காங்க. கீழ் முதுகில் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அதுவும் ஒரு பெராலிசிஸ் ஆகக்கூடிய தருணத்திலிருந்து அவர் வெளியில் வந்திருக்காரு. அதே மாதிரி இங்கேயுமே லோயர் லம்பார் டிஸ்கெக்டமி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் நீ ஜாயிண்ட்லேயும் அவருக்கு லிகமெண்ட் டேர் ஆகிருக்கு ஸ்டண்ட் பண்ணும் பொழுது. அதை சர்ஜரி பண்ணி மறுபடியும் அதே லிகமெண்ட்டை டேர் பண்ணி திரும்பியும் ரீசர்ஜரி, அதாவது அடுத்த ஆப்போசிட் காலில் இருந்து லிகமெண்ட்டை எடுத்து இந்த காலில் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஷோல்டர்லேயுமே இஸ் அண்டர்கான் சர்ஜரிஸ். அதாவது நம்ம அந்த பைசப்ஸ் மசில்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பைசப்ஸ் மசிலுடைய டெண்டான் டேர் ஆகி அதை திரும்பி ரீஅட்டாச் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியான இன்ஜுரிஸும் அவருக்கு ஆகிருக்கு. இது எல்லாம் தாண்டி அவர் சர்வே பண்ணி வராருன்னா ஐ திங்க் இட் இஸ் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஹிஸ் வில் பவர், நத்திங் எல்ஸ். ஸோ நீங்கள் என்ன சார் சொல்வீங்க? ஒரு டாக்டர்ன்ற தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்குள்ள அந்த ஒரு பேச்சு நடக்கலாம். ஏன் சார் இவ்வளோ பிரச்சனை தாண்டி நீங்கள் திரும்ப இது பண்ணணுமான்ற ஒரு கேள்வி வரணும் சார்? ஆப்வியஸ் சார், எனக்கு அது ஒரு பயம்தான். ஆஸ் அ டாக்டர், வென் வி ட்ரீட் பேஷண்ட்ஸ் வி ஆல்வேஸ் அட்வைஸ், இதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. பட் he is a very strong-willed person and he is always interested in other people's welfare. He wants to அதை நிறுத்தாமல் நம்ம பண்ணி காமிக்கணும். நிறைய பேர் இந்த வலிமை இதுலேயே நான் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் வந்தால் போதும், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. பட் தட் இஸ் டெடிகேஷன் டு ப்ரொஃபஷன்.